இப்போ அந்த மனுவுடைய சாராம்சங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இது அதாவது 2021 உளவியல் ரீதியாக எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது ஓரளவுக்கு முறிஞ்சிடுச்சு. நாங்கள் 2 பேருமே தனித்தனியாக தான் வசிக்கிறோம், அவர்கிட்ட நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சங்கீதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 16வது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான எனக்கு மாற்று கருத்திற்கு என்னுடைய எதிர்ப்பையும் மீறி பல இடங்களில் பொது நிகழ்ச்சிகளில் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்றார். அவர் பெரிய சமூகத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் எனக்கு உளவியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்றார். அவர் 2021 தன்னுடனான அந்த உறவை அவர் முறித்து கொண்டதா, அதாவது 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிந்து வாழ்கிற ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. அவர் இந்த விஷயமெல்லாம் கருத்தில் கொண்டு தனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதாவது முழுக்க திருமணத்தை மீறிய பந்தம் அப்படின்றது இந்த விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த விஷயத்தை நமக்குள்ள முடித்து கொள்ள வேண்டும், இதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் சரியான பலன் அளிக்கவில்லை அப்படின்னு எங்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்துச்சு. எங்களுடைய குடும்ப முறை அப்படின்றது சிதைய ஆரம்பிச்சது. உளவியல் ரீதியாக நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். என்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவர் கவனத்தில் கொள்ளாமல் நான் தொடர்ச்சியாக என்னுடைய எதிர்ப்பையும் மீறி அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கை தொடர்ந்ததன் காரணமாக எங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கசப்பான கட்டத்தை எட்டிவிட்டது அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அவங்க இப்போது இருக்கக்கூடிய அந்த திருமண பந்தம் அப்படின்றது வெறும் காகிதத்தில் தான் இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய திருமண உறவு அப்படின்றது முற்றிலுமாக முறிந்து விட்டது. நான் இனிமேல் இந்த திருமண பந்தத்தை தொடர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்கு, மிக கடுமையான மன உளைச்சல் துன்பத்தை நான் அனுபவிச்சு வரேன். இந்த அளவுக்கு சமூகத்திலையும் பொது வெளியிலையும் என்ன ஹராஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அடல்ட்ரஸ், அது என்னுடைய முயற்சி, இந்த திருமணத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி அப்படின்றது எந்த வகையிலும் பலன் கொடுக்காது. இதன் காரணமாக இந்த விஷயத்தை நான் சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் கூட, ஒரு கருத்து வேறுபாடாக முடிச்சுக்கலான்னு பார்த்தா கூட அதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதன் காரணமாக இந்த விஷயத்தில் எங்கள் திருமணத்தை சட்டப்பூர்வமாக முறித்து வையுங்கள் என்பதுதான் இந்த மனுவுடைய சாராம்சமாக இருக்கு. ஸோ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 25 புகார்கள் விஷயங்கள் ஏன் இந்த திருமண பந்தத்தை சட்டப்பூர்வமாக முறிக்க வேண்டும் என்று சங்கீதா தரப்பில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய சாராம்சம் என்னவாக இருக்கு அப்படின்னா, விஜய் 25 ஆண்டுகளாக சங்கீதாவோடு எந்த விதமான உறவுகளையும் இல்லை, அதாவது நட்பாகவோ அல்லது குடும்ப உறவுகளை தொடங்குறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பேப்பர்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த திருமண உறவை முறித்து வைக்க வேண்டும், அதற்கு விவாகரத்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தரப்புல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த மனுதாரர் ஒரு இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இவங்க ஒரு பிரிட்டனுடைய குடிமகள். அப்படி பார்க்கும்போது இந்த விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய இந்த மனுவில் இதை எப்படி அணுகும், இழப்பீடு அப்படின்றது எவ்வாறு கிடைக்கும், அவங்களுடைய நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் கிடைக்குமா, இந்த மாதிரியான நிறைய அம்சங்கள் இருக்கு. வழக்கமாக பரஸ்பரம் இருவருடைய மனமொத்து விவாகரத்து கோரக்கூடிய முறை அப்படின்றது ஒரு 6 மாதத்திற்குள்ளாக அவகாசம் கொடுக்கப்பட்டு 1 வருடத்திற்குள்ளாக அந்த விவாகரத்து அப்படி நடைமுறை முடிந்துவிடும்.